பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை கொடுக்கிற நாள். ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவீங்களா? நம்ம கீழ்ப்படிய தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது என்னது காட்ஸ் வினியார்டுன்னு எழுதியிருக்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா? தேவனுடைய திராட்சை தோட்டம். இந்த கொட்டடம் இயேசுடைய ஊழியத்தினுடைய அலுவலகம் இருக்கிற இடம். இதுக்குள்ளதான் பலவிதமான டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்கிறது. சிறுவர் ஊழிய டிபார்ட்மெண்ட், வாலிபர் ஊழியம், மிஷனரி ஊழியம், சுவிசேஷ ஊழியம், அப்புறம் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. ஊழியர்களுக்கான ஸ்தலம் இருக்கிற இப்படி கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இப்படி விதவிதமான பத்திரிகை டிபார்ட்மெண்ட். இதுங்க தான் நாங்கள் பணி செய்கிறோம். அதாவது நாங்கள் இயேசுடைய ஊழிய குடும்பத்தில் சேர்ந்து திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறோம். தேவனுடைய திராட்சை தோட்டம், அதில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு மனமாக. அதை நினைவு கூறும்படி தான் இதற்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய திராட்சை தோட்டம் என்று சொல்லி. நாங்கள் உள்ள வரும் பொழுதே இது தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் நான் வேலை செய்கிறேன் என்ற உணர்வோடு செயல்படுவதற்கு அந்த பெயரை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுக்கு முன்னால் நின்று கொண்டு தான் உங்களோடு நான் பேசுகிறேன். சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்னா, 1 பேதுரு 4:8 எல்லாவற்றிற்கு மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஊக்கமான அன்புள்ளவர்கள். நம்ம அன்பா இருக்கணும். இது இயேசு நமக்கு போதித்த முக்கியமான கட்டளை. நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறதை போல நீங்க அன்பா இருக்கணும். எப்படி நம்முடைய குறைவுகள், பலவீனங்கள், தவறுகளை பார்க்காம எதுக்கு மத்தியிலும் ஆண்டவர் இயேசு நம்ம நேசிக்கிறாரோ அதே மாதிரி மற்றவர்கள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிட, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அதனால ஹேட்ரட்னஸ் தான் உள்ளத்துல உருவாகும். அதையும் தாண்டி இயேசுவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கணும். அதே ஆண்டவர் வரும். அதுல எல்லாவற்றிற்கு மேலாகன்னு சொன்னா நிறைய ஆலோசனைகளை ஆவியானவர் பேதுருவை கொண்டு எழுதுகிறார். எழுதிட்டு எல்லாவற்றிற்கு மேலாக ரொம்ப முக்கியமான காரியம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்புள்ளவளாயிருங்க. சாதாரண அன்பு இல்லை, ஊக்கமா, அப்படியே ஒரு பாசமா, நேசமா, ஊக்கத்தோட அன்பு கூறுங்க. ஒருவரில் ஒருவர். ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட அன்பு இருக்கணும். அது மாதிரி மாமியார் மருமகளுக்குள்ளே அப்படிப்பட்ட அன்பு இருக்கணும். குடும்பங்களுக்குள்ளே, அப்புறம் சபையில பல குடும்பங்கள் சேர்ந்த அந்த சபையில வரும்போது ஒருவருக்கொருவர் மற்றவங்க மேல ஊக்கமான அன்பு கூறுவது அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஒரு குடும்பத்துக்கு அவசியம். நீங்க வேலை செய்யற இடத்துல மற்றவங்களோடு கூட ஊக்கமா அன்பு கூறணும். நீங்க மதத்தின் அடிப்படையில, ஜாதி அடிப்படையில அன்பு கூறக்கூடாது. எல்லாரும் என்னோட சகோதரர்கள், சகோதரர்கள். எந்த மதத்தை சார்ந்திருந்தானே, என்ன இனம் என்று உலகம் சொன்னான்னு நம்ம அந்த பிரித்து பார்க்க கூடாது. எல்லாரிடத்துல ஒரு விதமா ஊக்கமான அன்பு. என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, அப்படி நம்ம அன்பு கோரணும். உங்க குடும்பத்துக்குள்ள ஏன் இன்னைக்கு முறுமுறுப்பு, சமாதானம் இல்லை தெரியுமா? அன்பு இல்லை. இந்த அன்பு இல்லாதது தான் இன்னைக்கு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, குடும்பங்கள் பாதிப்பு, சபைக்குள்ளே கோஷ்டிகள், அரசியல்கள். ஏன்? அன்பு இல்லை. உண்மையான இயேசுவின் அன்பு இருந்தா இதெல்லாம் தானாய் விலகிவிடும். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுங்க, எல்லாவற்றிற்கும் மேலாய் நீங்கள் ஒருவரில் ஒரு ஊக்கமா அன்பு கூறுங்க. நீங்க நேசிக்கிற ஒரு ஆளை பற்றி குறை சொல்லுவீங்களா? யோசித்து பாருங்க. ஒரு மித்தர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்கன்னா அவனோட குறை இருந்தா கூட மூடி மறைப்பீங்க. என் அன்பு பாவத்தை மூடும் அப்படின்னு இந்த வசனத்துல இருக்குது. ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்புனாலதான் நம்முடைய குறைகளை சொல்லாதபடி நம்முடைய பாவத்தை மூடிட்டு நம்மகிட்ட இருக்கிற நல்ல காரியத்தை மட்டும் சொல்லி அப்புறம் கரெக்ட் பண்ணுகிறார். இதை சரி பண்ணிக்க, இதுல குறைவு இருக்குன்னு சொல்லி. அது அன்பினால் உண்டாவது, குற்றம் சொல்லுவது அல்ல. நம்முடைய உள்ளத்துல எப்பவுமே குற்றம் கண்டுபிடிக்கிற இருதயம் இருக்கக்கூடாது. என் மாமியார் சரியில்லை, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ண, என் மருமகள் சரியில்லை, என் கணவர் இப்படி பண்ணார், என் மனைவிக்குள்ள இப்படி இருக்கு. ஒரு அன்பு இல்லாதனால கசப்பு, வெறுப்பு, வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் வருகிறது. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பு இல்லாதனால ஒரு மோதல்கள் வருகிறது. நீங்க வேலை செய்யற இடத்துல அதனாலதான் மற்றவங்க துக்கப்படுறாங்க. அவங்களுடைய அன்பு காமிக்காம எரிச்சல, கோபத்தை வெளிப்படுத்துறதுனால. அதனால ஆண்டவரே, ஊக்கமான அன்பு எனக்கு வேணும், இயேசுவின் அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க. அந்த அன்பை உங்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் தந்துட்டார்னா உங்களை சுற்றிலும் நடக்கிற எந்த காரியமும் உங்களை பாதிக்காது.
உங்களை பாதிக்காது. நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆரம்பத்தில் என்னை பற்றி யாராவது பேசுனா சொன்னால் என்னை ரொம்ப பாதிக்கும். இப்போ ஊழியமே வேண்டாம் ஆண்டவர் என்னை விட்டுருங்கெல்லாம் போய் அழுது இருக்கிறேன். அப்புறம் பகைக்கிற இந்த மக்கள் ஆண்டவர் ஏதாவது பண்ணுவார், நமக்கு யுத்தம் பண்ணுவார்னு பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை, அவங்க அப்படிதான் பேசுவாங்க, அவங்க அப்படிதான் எழுதுவாங்க. இப்போ பேசுகிறாங்க, அந்த காலத்தில் எழுதுனாங்க, அப்படிதான் எழுதுவாங்க. நீ அவங்களெல்லாம் மன்னிச்சு மறந்து அவங்கள நேசின்னு சொல்லி கொடுத்தார். அது எப்படி முடியும்? அதான் இயேசுவின் அன்பு. நான் அதுக்காக உபவாசம் பண்ணி அழுது ஜெபிச்சிருக்கிறேன். அந்த அன்பை எனக்கு தாங்க. என் சத்துருக்களை நேசிக்க, பகைக்கிறவங்களை நேசிக்க, குறை சொல்றவங்களே நேசிக்க, என்னை கேவலமாக எழுதுறவங்களை நேசிக்கிற அன்பை தாங்கன்னு ஜெபித்து நான் பெற்றுக்கொண்டேன். அதனால பாருங்களேன், என்னை பற்றி என்ன பேசினாலும் எழுதினாலும் நான் சந்தோஷமா இருக்கல. என்ன அது பாதிக்கிறதே இல்லை, ஒரு நிமிஷம் கூட பாதிக்கிறது இல்லை. ஏன்? அந்த அன்பை ஆண்டவர் எனக்கு ஊற்றி விட்டார். அந்த தேவ அன்பு உள்ளத்துல வந்துட்டா நீங்க குறை பேசிக்கிட்டே இருக்க மாட்டீங்க, எல்லாரையும் நேசிப்பீங்க, எல்லாருமே அன்பு காட்டு, குறைகளை பார்க்காதபடி நிறைவை பார்த்து அன்பு கூறுவீங்க. அப்ப ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் எல்லாரிடத்துல ஊக்கமான அன்பு கூறணும். அந்த இயேசுவின் அன்பு எனக்கு வேணும்னு கேட்குறீங்களா? இருதயத்துல கை வைத்து, இயேசுவே, உம்முடைய அன்பு, அந்த கல்வாரியின் அன்பு, மன்னிக்கிற அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற அன்பு, சத்துருக்களை நேசிக்கிற அன்பு, குறைவுகளை பார்க்காதபடி, குறைவுகளை பெரிதுபடுத்தாதபடி மன்னிக்கிற அன்பு, ஊக்கமான அன்பை எனக்கு தாங்க, எனக்குள்ள ஊற்றுங்க. நான் எப்பொழுது அன்பினால் நிறைந்து நடக்கணும், பேசணும், செயல்படணும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.